ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அடுப்பு ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். எல்லாமே நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை, ஒரு 5-6 கிராம்பு, ஒரு ஸ்டார் பூ, உங்கள்கிட்ட ஏலக்காய் இருந்துச்சுன்னா ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் சோம்பு, ஒரு பிஞ்ச் சீரகம், ஒரு பிஞ்ச் மிளகு சேர்த்துட்டு எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் மெலிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 4 பச்சை மிளகாவை லைட்டாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கி வரதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 6 பழுத்த தக்காளி, நல்லா மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி, ஒரு 6 பழுத்த தக்காளி சேர்த்துருக்கேன். 3 பெரிய வெங்காயத்துக்கு 6 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி நான் சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுட்டு இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து இப்போ அந்த தக்காளியோட இந்த புதினா கொத்தமல்லிலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், தக்காளி, புதினா, கொத்தமல்லி எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். மசாலாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் சேர்க்கும்போது வீடியோ கொஞ்சம் கட் ஆகிடுச்சு, ஸோ சாரி. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தந்தாப்படி நீங்கள் மசாலாத்தூள்லாம் சேர்த்துக்கோங்க. இதில் நான் பிரியாணி மசாலாலாம் சேர்க்கலைங்க. கரம் மசாலா மட்டும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். இப்போ இந்த மசாலா தூள்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்துருக்கேன். இப்போ அந்த தயிர் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் காய் சேர்த்துக்கலாம். காய் பார்த்திங்கன்னா பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, ஒரு 1/2 கப் அளவுக்கு வேக வச்ச பட்டாணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த காயெல்லாம் சேர்த்து இந்த மசாலா கூட ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நான் 2 கப் ரைஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதுக்கு 4.5 கப் அளவுக்கு எந்த கப்பால் ரைஸ் எடுத்தனோ அதே கப்பால் 4.5 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். நார்மலாக நம்ம வீட்டில் சமைக்கிற ரைஸ் தாங்க எடுத்திருக்கேன். நான் எடுத்துருக்கிற ரைஸ் பேர் பார்த்திங்கன்னா மணச்சநல்லூர் பொன்னி அரிசி. இப்போது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டு போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம், ஒரு கொதியல் வர வரைக்கும். பாருங்கள், நல்லா கொதிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. ரைஸ் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வெங்காயம் வதக்கும் போது நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 லெமனை நான் புழிஞ்சு ஊற்றுறேன். இது நான் கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். ஸோ அதனால் புளிப்பு கொஞ்சம் அதுக்கு ஈக்குவலாக நான் சேர்த்துருக்கேன்.
நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி தக்காளி சேர்த்துருக்கோம், தயிர் சேர்த்துருக்கோம். ஸோ வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு எதாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இப்போது குக்கரை மூடி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு விசில் வர வரைக்கும் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுத்த விசிலுக்கு வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் ஃபுல்லாக இதோட ஏர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா சுட சுட வெஜ் பிரியாணி சூப்பராக ரெடியாக இருக்கும். நான் வந்து இந்த வெஜ் பிரியாணியோட ஒரு முட்டை, ஆனியன் ரைத்தா, காலிஃப்ளவர் பக்கோடா இது எல்லாமே வச்சு நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.